Hey guys, இன்னைக்கு நம்ம bread chilli பண்ண போறோம். மம்மியோட ஸ்பெஷல் bread chilli எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். bread chilli பண்றதுக்கு 6 bread எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பிரெட்டை நம்ம இனி ஆயிலில் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணுங்கள். கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணியாச்சு, அதை மாற்றி வச்சிடலாம். இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம். கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 2 க்ரீன் சில்லி சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக கறி லீவ் சேர்த்திக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மசாலா சேர்த்திடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். இது கூட 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். எல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது கூட ஒரு கேப்சிகமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு நிமிஷம் வேகட்டும். இனி நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் இதில் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வச்சுருங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இது கூட கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெட் சில்லி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.